ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். இது கோயிலுக்கு சாயந்தரமாக கேக் கட்டிங் முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தாங்க. என்னால் போக முடியல, ஏன்னா நான் வீட்டில் கொஞ்சம் சமையல் வேலை இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன். யார் யார் போயிருந்தாங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய 3 பசங்க. எந்த கோயிலுக்கு போயிருந்தாங்கன்னா மயூர் விஆர் பாக்கெட் 1ல் இருக்கிற குருவாயூர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அன்றைக்கி சனிக்கிழமை இருந்துச்சு, ரொம்ப விசேஷ நலமாக இருந்துச்சு, ரொம்ப விசேஷமாக இருந்ததுக்கு போல இருக்குது. ஸோ போயிருந்தாங்க, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே என்னென்ன சாமி இருக்குன்னா குருவாயூரப்பன் இருக்கார், அப்புறம் பகவதி அம்மன், அப்புறம் ஐயப்பன். இது கோயிலில் இவங்கள சாமி கும்பிட்டுட்டு வீடியோ பிடிச்சிருக்காங்க, ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. இதுதான் ஐயப்பன் சன்னதி. ஸோ இவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தாங்க, நான் வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். இது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இவங்க கேக் வாங்க போயிருந்தாங்க. மிஸ்டர் பேக்கர்னு இந்த கேக் ஷாப்னு ஒரு கடை அங்கே இருக்குது. ஸோ அங்கே கேக் வாங்க போயிருந்தாங்க. எங்கள் வீட்டில் எந்த செலிப்ரேஷன் இருந்தாலும் நாங்கள் இந்த கடையில் தான் கேக் வாங்குவோம். கேக் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இதில் நாங்கள் எந்த கேக் வாங்கியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த கேக் தான் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு கேக்கு. மேலே ரோஸ் டெக்கரேட்டர், நிஜ ரோஸ் இருக்குல்ல, அந்த ரோஸ் தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல்னு நினச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க இல்லை ரியல் ஃப்ளவர்னு, ரியல் ரோஸ்ன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே கேக் வாங்கிட்டு கேக் கட்டிங் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, இதை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஆமாம், இது என் பொண்ணுக்கு கொஞ்சம் பயம், கையில் வச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி. அதனால தான் கொஞ்சம் ஃபேஸ் அந்த மாதிரி பண்ணிட்டா. இப்போ பாருங்கள் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறான்னு. சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணோம். பொண்ணுக்கு பிறந்த நாள் கேக் கட்டிங் அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனில் பண்ணல. சின்னதாக நாங்கள் ஃபேமிலியாக வீட்டில் ஒரு கேக் வாங்கி கட் பண்ணோம். கேக் கட் பண்ணோம். அவங்க பாட்டி இருந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் இருந்தோம். அவங்க தம்பி, பர்த்டே கேர்ளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க கிஃப்ட்டு. ஆமாம், இது கொஞ்சம் சின்னதாக செலிப்ரேஷனுக்காக இந்த டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தோம். பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் பண்ணுவோம். எல்லோரும் கேக் கட்டி பண்ணுவோம். நாங்களாம் வீட்டில் கூப்பிட்டு நாங்களாம் பண்ணுவோம். சின்னதாக ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோ கிராண்டாலாம் எங்களால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் கேக்கில் கட் பண்ணிவிட்டு எல்லோரும், அதுக்கப்புறம் நான் என்ன சாப்பாடு பண்ணியிருந்தேன்னா மினி டிஃபன் பண்ணியிருந்தேன். நானாக எல்லாம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இட்லி, தோசை, வெண்பொங்கல், சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி. எனக்கு வடை சுட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வெளியில் வாங்கிக்கிட்டேன் வடை. அப்புறம் கேசரி பண்ணியிருந்தேன். நானாக எல்லாம் தனியாக பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு கொஞ்சம் சமையலில் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ அதனால் நான் பண்ணிடுவேன் நானாக. பசங்க நான்வெஜ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை ஏதாவது வெஜ்ஜாக பண்ணுங்கள் மம்மின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் கேட்டேன், ஏன் நான்வெஜ் வேண்டான்னு சொல்கிறீங்க? வேணாம் மம்மி, இந்த தடவை நீங்கள் வெஜ் பண்ணுங்கள், வெஜ் சாப்பிட்லான்னு.
ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நான் நினச்சேன் சரி மினி டிஃபன் பண்ணிக்கலாம். மினி டிஃபன் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும். தோசை, இட்லி நல்லா சாப்பிடுவாங்க. ஆமாம், பூரியும் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். பூரி அப்புறமா உருளைக்கிழங்கு அது பண்ணியிருந்தேன். பூரி மசாலா உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த இது பண்ணியிருந்தேன், அதுவும் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், அவங்க தம்பி வந்து பர்த்டே கேர்ளுக்கு சாக்லேட் கிஃப்ட் கொடுக்குறான். ஒரே சிரிப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனில் சின்னதாக வீட்டில் நாங்களே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம்.